ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி vlogs. வைரலாக போயிட்டு இருக்க கீ மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பாட்டில் மினரல் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அதை பீட் பண்ணுறதுக்காக அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெமெடிக்கு மெயினான ஹீரோ கீ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் கீ போல் நான் எடுத்திருக்கேன். இந்த நெய் நான் வீட்டிலேயே செஞ்சது. நல்ல மணலாக சுத்தமான பசும்பால் நெய். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற டீடைல் வீடியோ நான் நெக்ஸ்ட் vlogல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பல்கா செய்ய போறேன். அது எப்படி வருது அப்படிங்கறத காட்டுறதுக்காக இந்த 1 கப் நெய்ல எவ்வளோ க்ரீம் வந்து வருது அப்படிங்கறத நான் ஃபைனலா காட்டுறேன். அடுத்து நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, வாஷ் பண்ணது, அதை வந்து கலெக்ட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட்ல தான் நம்ம செய்ய போறோம். எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுட்டு இந்த பிளேட்ல இந்த கீயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முதல் டைம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்றதுல இருந்து 100வது முறை தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பீட் பண்ற வரைக்கும் நான் இந்த வீடியோல முடிஞ்ச வரைக்கும் எடுத்து காட்டியிருக்கேன். கீ ஆட் பண்ணி வாட்டர் கொஞ்சமா ஆட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உப்பு தண்ணி இருக்குன்னா அதை கண்டிப்பா ஆட் பண்ண வேண்டாம். மினரல் வாட்டர் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த முதல் டைம் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது அதை அப்சர்வ் தான் ஆகுதோ தவிர வெளியே விடல. இந்த மாதிரி நம்ம எத்தனை முறை தண்ணி ஆட் பண்ணும்போது அது அப்சர்வ் ஆகுது, எத்தனாவது முறை தண்ணி ஆட் பண்ணும்போது அது வெளியே விடுது அந்த தண்ணி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பயும் அந்த தண்ணி அப்சர்வ் தான் ஆயிருக்கு, வெளியே வந்து விடல. நான் இன்னும் அந்த வேஸ்ட் தண்ணி கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. எந்த ஸ்டேஜ்ல அந்த தண்ணி வந்து வெளியே விடுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு டைம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு 100 டைம்ஸ் நான் வந்து சுத்தி இருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் அது வந்து அப்சர்வ் தான் ஆயிட்டு இருக்கு. இன்னும் தண்ணி வெளியே விட ஸ்டார்ட் பண்ணல. இந்த மாதிரி 100 டைம்ஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பல்கான குவான்டிட்டி செஞ்சதால எனக்கு அவ்வளோ நேரம் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதிகமான குவான்டிட்டியில நீங்க ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஒரு 4-5 வாஷ்க்கு அப்புறமும் இது மாதிரி அப்சர்வ் தான் ஆகுது. இன்னும் தண்ணி வெளியே விட ஆரம்பிக்கல. இந்த வாட்டர் பாட்டில் 1 லிட்டர். இதுல எனக்கு 3 லிட்டர் போல எனக்கு செலவாச்சு. உப்பு கலந்த தண்ணி இருக்குன்னா அது கண்டிப்பா ஆட் பண்ண வேண்டாம். மினரல் வாட்டர் இருந்தா அதுல வச்சு ட்ரை பண்ணுங்க. 5 டைம்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸ்டில் வந்து இந்த தண்ணி அப்சர்வ் தான் ஆகுது, வெளியே விட ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பா ஒரு வர்த்தான மாய்ஸ்சரைசர் அப்படின்னு தான் சொல்லுவேன். க்ரீமோட கன்சிஸ்டன்சி வேற லெவல்ல வந்திருக்கு. ஃபைனலா பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு வாட்டியும் நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு பாக்குறேன். பட் அது வந்து அப்சர்வ் தான் ஆயிட்டு இருக்கு, வெளியே இன்னும் விட ஸ்டார்ட் பண்ணல. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சைட்ல எல்லாம் தெரிச்சிடும். அதை ஒரு கரண்டியோ இல்ல ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 டைம்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத்தா வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அழகா அந்த க்ரீம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது. நெய் நல்ல மஞ்சள் நிறத்துல இருந்தது, இப்போ லைட் எல்லோவா மாறிட்டு வருது பாருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது கொஞ்சம் ஸ்மூத்தா ஆயிட்டு வருது. ஸோ ஃபைனலி இப்பதான் தண்ணி வெளியே விட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த வாஷ் பண்ண தண்ணி கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 12 to 15 டைம்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணாதான் அந்த தண்ணி வெளியே விட ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி வெளியே விட ஸ்டார்ட் ஆச்சு. அந்த நெய்யோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ற வாட்டர் எனக்கு ஒரு 2.5 பாத்திரத்துக்கு மேல வந்து கலெக்ட் ஆச்சு. ஒரு பாதி ஸ்டேஜுக்கு மேல எனக்கு கொஞ்சம் கம்மியா கீ எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதிக குவான்டிட்டி எடுத்ததால ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதையே நம்ம பீட்டர் வச்சு செஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னொரு வீடியோல நான் போடுறேன். அது எப்படி வருது, என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பீட்டர் ஐடியா எதுக்கு வந்துச்சுன்னா, இந்த டாஸ்க் வந்து ஒரு பாதி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அது தோணுச்சு, பேசாம பீட்டர் வச்சு செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம அதுலயும் ட்ரை பண்ணிட்டு என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறத பார்த்துடலாம். தனியா அதுக்கு ஒரு vlog போடுறேன், கண்டிப்பா பாருங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஹேண்ட்மேடா செய்யற மாதிரி வராது, பட் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒரு 50 டைம்ஸ்க்கு மேல ஆயிருக்கு பாருங்க. நல்ல ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ற தண்ணியோட கலர் வந்து கொஞ்சம் டிம்மா இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கிளியராக ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்க்கலாம் 100வது முறை செய்யும் போது எப்படி இருக்கு அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதால எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் பெயினே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி எடுத்திருக்கலாம். பட் இருந்தாலும் ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஆர்வமா பண்ணதால அப்ப எனக்கு பெயின் தெரியல. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா பெயின் இருந்தது. ரொம்ப பெயின்லாம் இல்ல, கை தூக்க முடியாத அந்த இதெல்லாம் இல்ல, சும்மா லைட்டா பெயின் இருந்தது. இப்ப பாருங்க, அந்த க்ரீமோட ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த சைட்ல பாருங்க, நான் சுத்தும் போது பஃப்னு வருது. இது இன்னும் நல்ல பஃப்னு வர வரைக்கும் நம்ம செய்யணும். இப்பதான் 75ல போயிட்டு இருக்கு.
நம்ம சுத்திட்டு இருக்கும்போது சென்டர்ல அந்த க்ரீம் வந்து படுது இல்லையா, அந்த மாதிரி படாம அந்த சென்டர்ல சுத்தும் போது பாத்திரமும் பிளேட்டும் வந்து கிளியரா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அதை வந்து நான் கடைசியில காட்டியிருக்கேன் பாருங்க. இது செய்யறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது 82வது முறை நான் தண்ணி ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற க்ரீமை நான் கையில எடுத்து தடவி பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. பட் அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படிங்கிறது லைட்டா இருக்கு. அதே போல அந்த கீ ஸ்மெல்லும் இருந்தது. நம்ம 100 வாஷ்ல அந்த கீ ஸ்மெல் இருக்கா, அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கா அப்படிங்கிறத சொல்றேன். பாருங்க, நான் பீட் பண்ணும்போது அந்த எக்லாம் நம்ம பீட் பண்ணும்போது அந்த புசு புசுன்ட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது. 90+ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா ஃபாஸ்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த கீயோட ஸ்மெல்லு இப்பவே கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளேட்டோட சுத்திலும் பாருங்க நல்ல பஃப்னு வந்துட்டு இருக்கு. தண்ணி சுத்தமாவே அப்சர்வ் ஆகல, கிளியரா ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே போல நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேட்டுக்கும் அந்த பாத்திரத்துக்கும் நடுவுல அந்த க்ரீம் வந்து ஒட்டக்கூடாது. அது வந்து இப்பதான் லைட்டா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்தது. நம்ம வாஷ் பண்ண அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து எனக்கு ஒரு 2.5 கப்பு போல வந்தது. 95வது முறை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல க்ரீம் இப்படிதான் இருக்கு. கடைசி ஒரு 5 டைம்ஸ் நான் பண்ணிட்டேன்னா க்ரீம் வந்து ரெடி ஆயிடும். என்னதான் ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறத ரொம்ப எதிர்பார்த்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல பீக்ல பீட் பண்ணிட்டு இருந்தேன். ரிசல்ட் பாருங்க, நான் ஸ்பேட்ச்ல வச்சு காட்டியிருக்கேன். இது வந்து 99வது முறை பண்ணி க்ரீம் வந்து நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ 100வது முறை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 100வது முறை 100 வாட்டி பீட் பண்ணிட்டு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்க. நம்ம ஆட் பண்ண அந்த வாட்டர் பாருங்க, சைட்ல மட்டும்தான் போய் நிக்குது, உள்ள வந்து ஆட் ஆகவே மாட்டேங்குது. அந்த தண்ணி பாருங்க நல்ல கிளியரா இருக்கும். ஃபைனலி நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த பாத்திரத்துக்கும் அந்த பிளேட்டுக்கும் வந்து ஒட்டல. இந்த ஸ்டேஜ் வரணும். நம்ம ஆட் பண்ற அந்த தண்ணியும் கிளியரா இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி. ஸோ ஃபைனலி இந்த டாஸ்க் வந்து நான் முடிக்க போறேன். இதுல இந்த கீ ஸ்மெல், அதுக்கப்புறம் இந்த பிசுபிசுப்பு தன்மைங்கிறது சுத்தமாவே இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு நேச்சுரலான ஒரு மாய்ஸ்சரைசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ கண்டிப்பா நீங்க வீட்லயே ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து இன்னைக்கு இதுல ஏதாவது ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இதுல ஸ்மெல்லு வரல, இருந்தாலும் கொஞ்சம் எசன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால ரோஸ் வாட்டரும் ரோஸ் எசன்ஸும் வந்து நான் ஆட் பண்ண போறேன். அவ்வளவுதான், டன், டாஸ்க் ஓவர். ஃபைனலி நம்ம ரோஸ் எசன்ஸும் இந்த ரோஸ் வாட்டரும் நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். வெறுமனே ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணலாம், பட் இவ்வளோ குவான்டிட்டிக்கு கட்டுப்படி ஆகாதுன்னுட்டு நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த ரோஸ் எசன்ஸ் ரோஸ் வாட்டருமே மிக்ஸ் ஆகல. ஸோ நான் ஸ்பேட்ச்ல வச்சு அது அகெயின் வந்து நான் அந்த பாத்திரம் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அந்த எசன்ஸோட ஸ்மெல்லு லைட்டாக தெரிஞ்சது. சரி போதும் அப்படின்ட்டு அந்த தண்ணியை வந்து இருத்துட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே போல் நான் மார்னிங் ஒரு 11 o'clock போல் முடிச்சுட்டேன். இது வந்து ஈவினிங் 5 o'clock. இதோட கன்சிஸ்டன்சி மாறுதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக வெளியவே ஓப்பன்ல தான் வச்சிருந்தேன். அதோட கன்சிஸ்டன்சி சுத்தமா மாறல, அப்படியே தான் இருந்தது. நிஜமாவே வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை ஒரு கண்டெய்னர்ல மாத்திட்டு நான் காட்டுறேன். என்னோட ஹேண்ட்லயும் நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த கன்சிஸ்டன்சி மாறாம 1 day ஃபுல்லா நான் ஓப்பன்லேயே வச்சிருந்தேன். ட்ரை ஆகாம அதே கன்சிஸ்டன்சில மெயின்டைன் ஆயிருந்தது. பாருங்க, க்ரீம் இப்படிதான் இருக்கு. நம்ம கையில தொட்டு எடுக்கும் போது ஒரு கிளவுட் ஃபீலிங் இருந்தது. கையில எடுத்த உடனே நல்லா கரைஞ்சு போகுது. பர்ஃபெக்டான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்ல ஒரு ஷைன் க்ளோ கொடுத்தது. பிசுபிசுப்பு தன்மை அப்படிங்கிறது சுத்தமாவே இல்லை. நம்ம ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணதால நல்ல ஸ்மெல்லும் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது எசன்ஸ் மாத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. பட் நம்மளோட பாடிக்கு என்ன எசன்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பார்த்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரோஸ் வாட்டர் ஆட் பண்றது தான் பெட்டர்னு சொல்லுவேன். க்ரீமோட கன்சிஸ்டன்சி, அதோட ஷைன் க்ளோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வர்த்தான ஒரு க்ரீம் தான். நான் கை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்குது பாருங்க. இது நான் ஒரு 15 days யூஸ் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கறத ஒரு ஷார்ட்ஸா நான் போடுறேன். கண்டிப்பா பாருங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு வர்த்தான க்ரீம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணும்போது இவ்வளோ குவான்டிட்டியில பண்ண வேண்டாம். நீங்க நெக்ஸ்ட் பண்றீங்கன்னா அது வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து இவ்வளோ க்ரீம் வந்து வேண்டாம். ஏன்னா நீங்க கொஞ்சம் ரிஸ்கியா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்றேன். அந்த 1 கப் கீக்கு எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி க்ரீம் வந்து கிடைச்சிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா கிடைச்சிட்டு இந்த டப்பால இதுலயும் ஃபுல்லா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 கிராமுக்கு மேல இருக்கும். அவ்வளோ க்ரீம் வந்து நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போறேன். இந்த டப்பால இருக்கிறத ரெகுலர் யூஸ்க்காக வச்சிருக்கேன்.
1 கப் நெய்க்கு இந்த குவான்டிட்டியில் எனக்கு க்ரீம் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. க்ரீமோட இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டாடா பாய்.